ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா. ஃபிஷ் ஃபிங்கர் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். 1 கிலோவுக்கு கம்மியாக ஃபிஷ் ஃபிங்கர் தரமாட்டேன்ட்டாங்க. அதனால் 1 கிலோ அளவு வாங்கி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக ஃபிஷ் ஃபிங்கர் செஞ்சுட்டு கொஞ்சம் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்ட்டும், மீதம் அதில் கட் பண்ண எலும்புமே நமக்கு தந்துட்டாங்க. இந்த மீனோட எலும்பும் இதை வச்சு நம்ம மீன் குழம்பு வச்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு ரெசிபியும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் சூப்பராக செஞ்சிடலாம். இந்த மீனோட எலும்புகளும் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப குச்சி குச்சியாக எல்லாம் இல்லாமல் இது பெரிய எலும்புகளாக தான் இருக்குது. அதனால் இதை வச்சு நம்ம குழம்பு வச்சுக்கலாம். கடைகளில் விலை அதிகம் கொடுத்து ஃபிஷ் ஃபிங்கர் வாங்காமல் வீட்லேயே செய்கிறது ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு இந்த அளவு ஃபிஷ் ஃபிங்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி இந்த மீனை நான் கழுவிட்டேன், அதனால இப்போ எல்லா பொருட்களும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்குங்க. காரம் உங்கள் தேவைக்கேற்ப கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்குங்க. தயிர் அல்லது லெமன் ரெண்டில் ஏதாவது ஒன்று இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். ரெண்டையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அமுத்தாமல் ஜென்டிலாக பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்குங்க. மசாலா ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் திக்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு மீன்லலாம் நல்லா ஒட்டும். பாருங்கள் எந்த அளவு மசாலா திக்காக இருக்குது அப்படின்னு. இந்தளவு ரெடி பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் உப்பு காரம்லாம் நல்லா மீனுக்குள்ளே இறங்கும். டேஸ்ட்டும் நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதுவும் நல்லா ஊறிடுச்சு மீனும். ப்ரெட் க்ரம்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெட் க்ரம்ஸ் கடையில் வாங்கினது இல்லை அப்படின்னா வீட்டில் இருந்த ப்ரெட்டை தோசை தவாவில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சோம்னாலே ப்ரெட் க்ரம்ஸும் நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிரும். ப்ரெட் க்ரம்ஸில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி புரட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். எண்ணெயை நல்லா மிதமான சூட்டில் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் இருக்கும்போது இதை நம்ம போட்டுட்டு சிம்மில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்னா மேலெல்லாம் சீக்கிரமாக செவந்து போயிடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். அடுப்பை நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக பொரித்து எடுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கமும் திருப்பிட்டு போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கருகிடாமல் பொன்னிறமாக செவக்க வச்சு எடுத்திங்கன்னா போதும். அடுப்பை சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். கடைகள்லாம் வாங்காமல் ஹெல்த்தியாக இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுங்க. இதை இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம செய்யலாம். ஏர் ஃப்ரையரில் செய்கிறது. ஏர் ஃப்ரையரை 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மீனையும் உள்ளே வச்சுட்டு எண்ணெயை மேலால் அப்ளை பண்ணிக்கலாம். ஏர் ஃப்ரையரில் செய்கிறதுக்கு வெறும் 2 ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதும். நம்ம நிறையா ஃபிஷ்ஷை பொரித்து எடுத்துடலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக எண்ணெய் கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயில் ஃப்ரீயாக இருக்கணும், எண்ணெய் அதிகம் சேர்த்துக்கூடாது, கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஏர் ஃப்ரையர் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாத்தையும் லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் 5 நிமிஷமும் இன்னொரு பக்கம் 10 நிமிஷமும் மொத்தமாக 15 நிமிஷம் வேக வைக்கணும். 180 டிகிரி ஹீட்டு 5 நிமிஷம் ஒரு தடவை வேக வச்சுக்கோங்க. சவுண்டு வந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு திருப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகும். அடுத்தடுத்த வீடியோஸில் பிரியாணி எப்படி செய்யலாம், குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபிஷ் பிரியாணி, ஃபிஷ் குழம்புலாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.